ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் ஜனவரி 9ஆம் தேதி, தமிழ் மாதம் மார்கழி 24, வியாழக்கிழமை, சதுர்த்தசி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், பிராமியம் நாமயோகம், கரசை கரணம் ஆகிய சுபதினத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை 27 நட்சத்திர ரீதியாக பார்ப்போம். முதலில் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அவ்வப்போது தோன்றி மறையும். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவர்ச்சி அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களால் தொல்லை உண்டாகும். ரிஷபராசி ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஒரு தடுமாற்றம் அதிகரிக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சிறப்பை தரும், மேன்மையை தரும். மிதுன ராசி புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். கடகராசி பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு பெரியோர்களுடன் சிறு சிறு சச்சரவு, வாய்க்கா தகராறு ஏற்படும். மௌனமாக நாளை கடக்க வேண்டும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் தேவை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் வெற்றியடையும், வெற்றிகள் உண்டாகும். கன்னியாராசி உத்தரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா செயலும் இன்று யோசித்து முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் எடுக்கின்ற சிறு தவறு காரணமாக ஒரு வேலையை மீண்டும் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ சொத்திலிருந்து பணவரவு உண்டாகும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு மனசலனம் அதிகரிக்கும். துலாம் ராசி சுவாதியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக பயணம் இன்று உண்டாகும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு இன்று உங்களுக்கு உண்டாகும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியடைவீர்கள். தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லையை அனுபவிப்பீர்கள். போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய கடன்கள் வசூலாகும். மகர ராசி உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அலர்ஜிகள் கம்ப்ளைண்ட் என்று சொல்லக்கூடிய ஒவ்வாமை, தலைவலி, ஒற்றை தலைவலி போன்ற சிரமங்கள் இன்று உங்களை வாட்டி வதைக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பயணம் உண்டாகும். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு பூரட்டாதி மற்றும் சதயத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அடிக்கடி பயணம் உற்பத்தியாகும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு எண்ணியவை யாவும் எளிதில் நிறைவேறும். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உத்தரட்டாதியில் குறிப்பாக பிறந்தவர்களுக்கு காரியங்களில் தடை உற்பத்தியாகும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் பூஷ்ய மாதத்தின் வளர்ப்பிறை சதுர்த்தி. இன்று சங்கடஹரா சதுர்த்தி. இன்று இரவு 9 மணி அளவில் சதுர்த்தி உள்ள திதியில் சங்கடஹரா சதுர்த்தியாகும். இன்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து அந்த ஆராதனை செய்ய பசு நெய் விளக்கு ஏற்றி வழிபட உங்களுக்கு சகலவிதமான சங்கடங்களும் தீர்க்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும். இன்றைய தினம் என்னெல்லாம் செய்யலாம் என்றால், கிருத்திகை நட்சத்திரம் கூடிய சதுர்த்தசியில் என்னெல்லாம் செய்யலாம் என்றால், இன்றைய தினம் மிருகசீரிடம் மற்றும் சதுர்த்தசி நாளில் வேதா பிரதிஷ்டை, சீமந்தம், புதுமனை புக, நாமகரணம், காது குத்த, உபநயம் செய்ய, பதவி ஏற்க, விவாகம் செய்ய, தானியம் வாங்க, ஏர் உழுவ, வாகனம் வாங்க, ஆயுதம் பயில, கிணறு வெட்ட, நிஷேகம், புஷ்பவனம். அதாவது புஷ்பவனம் என்றால் என்னென்னு ஒரு கேள்வி நேர் கேட்டிருந்தாங்க. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு பூ மாலை அணிவிக்க, பூ மாலை சாற்ற நல்ல நாள். மாடு வாங்க, மருந்துண்ண, வியாதிஸ்தர்கள் குளிக்க இன்று நல்ல நாள். அதே போல் சதுர்த்தசியில் செய்யக்கூடிய நாளாக சில பேருக்கு பல் சீர் இல்லாமல் இருக்கும். அவங்களாம் பல்லுக்கு கிளிப்பு போட, பல் சம்பந்தமான அனைத்து வியாதிகளுக்கும் குணமடையும். மாமிசம் கடைகள், அந்த நான்வெஜிடேரியன் ஹோட்டல், நான்வெஜிடேரியன்லாம் ஷாப்லாம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாள். சுக்லபட்சத்தில் உற்பத்தி ஆகிறதால் இன்றைய நாள் எது செய்தாலும் அது நீண்ட நாட்கள் நிலைத்திருக்கும். நண்பர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான நட்சத்திர பலன்கள், 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய சிறப்பை பார்த்தோம். இன்றைய என்னெல்லாம் செய்யலாம் என்பதையும் பார்த்தோம். தொடர்ந்து நேயர்களின் கேள்விக்கு நல்ல பதிலை பார்ப்போம். நேயர்களே, இன்றைய முதல் கேள்வியாளரை சந்திப்போம். முதல் கேள்வியாளரின் பெயர் குரு. அவர் பிறந்த தேதி 30 ஏப்ரல் 1999. டைம் ஆஃப் பர்த் 10:48 இரவு, பாண்டிச்சேரியில் பிறந்திருக்காரு. எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். எனக்கு சனி தசை புதன் தசை எப்படி இருக்குது, லவ் மேரேஜ் நடக்குமா, லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். 99 பிறந்திருக்கீங்க நீங்கள். ஸோ சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், துலாம் ராசி, தனுசு லக்கணம். ஸோ
உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குது ஜாதகத்தில். தொடர்ந்து எழுதி கொண்டே இருங்க. 2024க்கு முன்பாகவே நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். புதன் திசை சனி திசை புதன் புத்தி நடக்குது, எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஜாதகத்திற்கு பிறகு சனி திசை 2022 நவம்பர் வரை உங்களுக்கு இருக்கிறது. ஸோ சனி திசை அண்ட் புதன் புத்தி. ஸோ சனி திசையும் புதன் திசையும் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி 2022 நவம்பர் வரை இருக்கிறது. ஸோ இந்த சனி வந்து உங்கள் லக்னத்துக்கு 2, 3 குடைவர். புதன் வந்து லக்னத்திற்கு 7, 10 குடைவர். புதன் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியும் அவரே, தொழில் கர்மாதிபதியும் அவர் தான். ஸோ அவர் வந்து 4ஆம் வீட்டில் பாதகாதிபதி வந்து லக்னாதிபதியோடு சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு சனி திசையும் நல்லதாக இருக்கும், புதனும் நல்லதாக இருக்கும். லவ் பண்ணிகிட்ருக்கேன் நடக்க மாட்டேறீங்க. உங்கள் ஜாதகப்படி என்னமோ தெரியல, நம்ம வரது எல்லாமே லவ் மேரேஜ் கேன்சல் ஆகிற மாதிரியே இருக்குது. ஸோ உங்களுக்கும் லவ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனே ஆகாது, இன்னும் ஒரு 1.5 வருஷம் இணைந்து அதற்கு பிறகு தான் பிரிய வாய்ப்புகள் உண்டு. 2வது கேள்வியாளரை பார்ப்போம். நேர்களே, என்ற 2வது கேள்வியின் பெயர் சுஷ்மிதா. நாமக்கல்லேருந்து எழுதியிருக்காங்க. 26/1/1996. ஸோ வந்து நேரம் வந்து நிறைய பேர் மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் எங்கள் நேரம் நீங்கள் வெளிப்படையாக சொல்லாதீங்க, அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு இருக்காங்க. அதனால் இனிமேல் பிறந்த தேதி மட்டும் நான் சொல்லி ஊற சொல்லலான்னு இருக்கேன் அடையாளத்துக்கு. ஸோ பிறந்த தேதி 26/1/1996 நாமக்கல்லில் பிறந்திருக்காங்க. கவர்மெண்ட் வேலை கிடைக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் ஃபீல்டில் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செய்கிறேன்றாங்க. 2வது கேள்வி எப்போ மேரேஜ் ஆகும்னு சொல்லுங்கள் சார் இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்றிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வேலை, உங்களுடைய லக்கணம் வந்து மீன லக்கணம், உத்திரட்டாதியில் லக்கண புள்ளி, நட்சத்திரம் வந்து ரேவதி நட்சத்திரம், மீன ராசி. ஸோ லக்கணமும் ராசியும் ஒன்றாக இருப்பதால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை, லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் வந்து லக்கணத்திற்கு 10ல் இருந்து லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டை பார்ப்பதால், ஸோ 4, 10 குடையவர், 4, 7 குடையவர் 10ல் அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதால் திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். அரசு வேலைக்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து பரிசு எழுதிட்டே இருங்க. கவர்மெண்ட் டீச்சராக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாறுவதற்கு ரொம்ப நாளாக எடுத்துக்காது. ஸோ 2020-21 உங்களுக்கு வேலை கிடைப்ப வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, 12 ராசிகளுக்கு 27 நட்சத்திரங்கள் உண்டான பலாபலன்களை பார்த்தோம். 2 நேயர்களுடைய கேள்விகளுக்கு பார்ப்போம். நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்கள் ஆதித்யா தொலைக்காட்சியில் காலை 8 மணிக்கு நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மீண்டும் காலை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.